நைன் பேசாதம்மா, நானே டென்ஷன்ல இருக்கேன். கல்யாணமா இவ்வளோ நாள் ஆச்சுடி, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டான். டிப்ரெஷனாக இருக்கு. வாரம் டார்கெட் மீட்டிங்னு உயிரை வாங்குறாங்க ப்ரோ. ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. பேசாமல் பேப்பர் போட்டலான்னு பார்க்குறேன். பிரச்சனையிலே ரொம்ப மோசமானது மனப்பிரச்சனை தாங்க. ஸோ அதை நம்ம சரியாக கவனிக்கலாம் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. இது பொறுத்த வரைக்கும் இது பெரியவங்களுக்கு தான் வரணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. குழந்தைங்களுக்கும் வரலாம். ஏஜோ இல்லை ஜெண்டரோ பார்த்தோன்னா எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஏழை பணக்காரன் இப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாகுபாடுமே பார்த்தோன்னா இந்த மனப்பிரச்சனை பார்க்காது யாருக்கு வேணாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கா அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸோ இதுக்கான சிம்டம்ஸ் என்ன? இது சப்போஸ் நமக்கு ஒரு டிப்ரெஷன்ன்றது இருக்குன்னா இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஸோ இதுலேருந்து எப்படி வெளியில் வருது? எந்த ஒரு சுச்சுவேஷனாக நம்ம டாக்டர் கிட்ட இருந்தது போனோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துமே தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டிப்ரெஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செய்யணும். ஒரு சின்ன ப்ரெஷர்ன்றது கிரியேட் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது கிரியேட் ஆகுது. ஸோ அதே மாதிரி இந்த டைமுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி அந்த சூழல் அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். அந்த சூழல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சூழலேருந்து நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஆகிடுவீங்க. ஸோ இதை தான் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலை செய்யும்போது அந்த ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா அந்த பதற்றம் இருக்கும். அது நார்மலான விஷயம் தான், ஸ்ட்ரெஸ் தான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதை தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ டிப்ரெஷன்னா என்ன? அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பதற்றம், ஒரு ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்குது பார்த்தீங்களா? அது எந்த ஒரு விஷயமே செய்யாதப்பையும் உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. நீங்கள் நார்மலாக ஒரு விஷயம் நார்மலாக இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் கண்டினியூ ஆகுது அப்படின்னும் போது தான் பார்த்தீங்கன்னா அதுதான் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவாக விளக்கமாகவே பார்ப்போம். இப்போ முதல்ல டிப்ரெஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஏர் பொல்யூஷனான ஒரு இடத்துல இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் சுவாசிக்கும் போது உங்களுக்கு என்ன வரணும்? தும்பல் வரும், ஒரு மாதிரி மூச்சு விடாத மாதிரி, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். இதுவே நீங்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆகிடும். இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு இடத்துல இருக்கும்போது பார்த்தா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். அந்த சூழல் வெளில வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ இதுவே டிப்ரெஷன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஏர் பொல்யூஷனான இடம், அதே இடத்துல நீங்கள் ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது. நாள்பட பார்த்தீங்கன்னா படிப்படியாக உருவாகிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ உங்களுக்கு சடனாக ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு கோவப்பட வைக்கிற மாதிரியோ இல்லை அழ வைக்கிற மாதிரியோ இல்லை வருத்தப்பட வைக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப இயல்பான விஷயம் தான். அதை நினச்சி எந்த ஒரு பயமோ பட வேணாம். ஆனால் சாதாரண ஒரு சூழ்நிலையிலும் நான் வந்துகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி கோவப்படுறீங்க, திடீர்னு வருத்தப்படுறீங்க, எதுவும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, ஆனால் உங்களுக்கு சூழல் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது வாரக்கணக்கில் மாத கணக்கில் நீடிச்சுதுன்னா இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இதை கண்டிப்பாக நம்ம கவனிச்சே ஆகணும். சரி, இந்த டிப்ரெஷன் சொல்கிறோம், இதுக்கான சிம்டம்ஸ் என்ன? நமக்கு டிப்ரெஷனாக தான் இருக்குமா நம்ம அப்படின்றத நம்ம எப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு சரியான தூக்கம்ன்றது வரவே வராது. தூக்கம் இல்லாமல் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்றதே இருக்காது. எதுலேயுமே பார்த்தோன்னா பெருசாக கான்ஃபிடன்ஸ்ன்றது இருக்காது. ஒரு தாழ்வு மனப்பான்மையோடய இருப்பாங்க. எப்போவுமே பார்த்தோன்னா ஒரு மாதிரி டீக்ரேடாகவே அவங்கள நினச்சிப்பாங்க. நம்மளா அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நம்மளா எதுக்குமே ஒர்த் இல்லை, நம்மளா வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடையே இருப்பாங்க. பாடியில் சுத்தமாக ஒரு எனர்ஜியாக இருக்காது. எந்த ஒரு வேலையுமே பார்த்தோன்னா அவங்களால செய்யவே முடியாது. ரொம்ப லேசியாக இருப்பாங்க. லைக் ஈவன் நம்ம ஒரு பல்லு வளர்க்குறோன்னா இப்போ டெய்லியும் பல்லு வளர்க்குறது எவ்வளோ சாதாரண விஷயம், அதை செய்கிறது கூட அவங்களுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். இது வேறு பண்ணணுமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ லேசியாக இருப்பாங்க. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா பட்டு நம்ம மேலே கோவப்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்களால கான்சன்ட்ரேஷன்றதே பண்ண முடியாது. சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா கெட்டதாகவே பார்த்தோன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. நெகட்டிவாகவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. நெகட்டிவாகவே பேசுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி சரியான ஃபுட்டுன்றதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தது இல்லை, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நீங்கள் யாருக்குனாச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த டிப்ரெஷன் இருந்து குழந்தைங்களுக்கு தான் வரும், பெரியவங்களுக்கு வரும். இந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சமே கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு ஏற்ப அவங்களுடைய சூழலுக்கு ஏற்ப பார்த்தோன்னா இந்த டிப்ரெஷன்றது வரலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கிட்டா ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக டிப்ரெஷன்றது வரலாம். இப்போ ஒரு பெரியவர் எடுத்துக்கிட்டா அவரோட வாழ்க்கை லிட்டராக கல்யாணம் பண்ணணும், ஸோ இல்லை வீடு கட்டணும், சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்தோன்னா டிப்ரெஷன் கிரியேட் ஆகலாம். ஸோ இதுக்கு பார்த்தோன்னா இவங்களுக்கு தான் வரணும், அவங்களுக்கு தான் வரணும், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. யாருக்கு வேணாலும் வரலாம். சரி, இந்த டிப்ரெஷன் வரதுக்கான முக்கியமான விஷயம் என்ன? எப்படி எல்லாரும் இதில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க. ஒரே விஷயம் தான், அக்செப்டன்ஸ். அவங்களால ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதாவது இந்த விஷயத்தை நம்மளால் மாற்றவே முடியாது, இந்த விஷயம் நம்ம கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச விஷயத்தையே பார்த்தோன்னா போட்டு மனசுக்குள்ளேயே குழப்பி பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன்ற ஸ்டேஜுக்கு பார்த்தோன்னா போயிடறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அங்கே ஒரு மேனேஜர் இருக்காரு, ஏதோ எதுக்கு எடுத்தாலும் பார்த்தோன்னா திட்டுறாருன்னா ஆரம்பத்தில் நமக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கும், என்ன இவர் இப்படி திட்டுறாரு, என்ன இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் போக காலப்போக்கில் இது எப்போ பார்த்தாலும் இப்படி தான் திட்டிட்டு இருப்பாரு, அதெல்லாம் பெருசாக எடுத்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டத்தை நம்ம பெருசாக கேர் பண்ணிக்கவே மாட்டோம். அதாவது நம்மளால அந்த ஒரு விஷயத்தை மாற்றவே முடியாது அப்படின்னும் போது அதை பெருசாக கேர் பண்ண மாட்டோம், அதை அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் இது வேறு சில சூழலில் பார்த்தோன்னா பெருசாக நம்மளால் அதை ஏற்றுக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாதுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் பார்த்தோன்னா பீப்புள் நிறைய பேர் டிப்ரெஷன் போகிறதுக்கான ரீசனு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணணும்.
இது நம்மளால் இதுக்கப்புறம் மாற்றவே முடியாது, இது அவ்வளோதான். ஸோ நான் இதை ஏற்றுக்கிறேன். லவ்னா அந்த பொண்ணு போயிட்டாங்க, ஸோ முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க திரும்பி வரமாட்டாங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் எதுக்கெல்லாம் வந்து வருத்தப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். எஸ், அது நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அதாவது நம்மளால் எதுவுமே மாற்ற முடியாது, அவ்வளோதான் அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்புங்க. அது பண்ணால் ஒளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லேருந்து வெளில வர முடியும். ஆக்சுவலாக எனக்கு புரியுது, அது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. நம்ம ஒருத்தரோட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணியிருப்போம், ஏதோ ஒரு விஷயம் அதோட ரொம்ப நாள் நம்ம இருந்திருப்போம், அது திடீர்னு இல்லைன்னும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது யாராலையுமே முடியாது, ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். நம்ம எவ்வளோ பெரிய டைம்ன்றது அது கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம்ன்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஒரே நாளில் நம்மளால் மாறிட முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. ஸோ அதுக்காக நம்ம அழுவோம், மன வருத்தப்படுவோம். ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடிக்கிட்டே இருப்போம் அதுலேருந்து வெளியில் வரணும். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க இருக்கலாம், ஸோ ஏதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் ஆயிருக்கலாம். ஸோ அதுலேருந்து வெளியில் வர நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் போராடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போல, அதாவது வந்து நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கீங்க, பட் வந்து அதுக்காக எதிர்த்து நின்று போராடுறீங்கன்னும் போது அது நல்ல விஷயம், குட் வே. இதுவுமே முடியல, ரொம்ப மோசமாக இருக்கேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக, அதாவது 2 வாரத்துக்கு இந்த சுச்சுவேஷன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்து பார்க்குறது நல்லது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக ஒரு கூட்டு போயிடுங்க. அவங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், ஸோ இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதுபடி நடந்துக்குங்க. மனசு பிரச்சனையில வந்து பார்த்தோன்னா இவன் பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. பீப்புள்ஸ் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட்னாலே வந்து பார்த்தோன்னா ஏதோ பைத்தியம் பிடிச்சவங்க தான் அங்கே போகணும், நான் பைத்தியமா என்னையே அங்கே கூட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. ஸோ அதெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டுக்கு ஒரு கவுன்சிலிங் போகும்போது அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க, ஒரு மாதிரி நியூட்ரலாக இருந்து. ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்க கேட்டுப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அடுத்து நீங்கள் அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இந்த மாதிரி ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா மனசு பிரச்சனை இருந்தாலும் அதை ஹீல் பண்ணுறதுக்கு, அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு டாக்டர் தேவை. எவ்வளோ லாங்காக இது வந்து பார்த்தோன்னா அப்படியே நம்ம விட்டுட்டே இருக்குமோ, ஸோ அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டாலும் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக க்யூர் பண்ணலாம். சரி, இந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, அதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒர்க் டைமில் மட்டும் ஒர்க்ன்றதை பாருங்கள். அதன் மிச்ச டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. கண்டிப்பாக ஜாலியாக தான் இருக்கும். என்ன நம்ம சீரியஸாக சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக கலாச்சிட்டு இருப்பாங்க, அது ஒரு மாதிரி ஃபன்னாக மாற்றிடுவாங்க. ஸோ அதே மாதிரி கம்பல்சரி டெய்லி ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ், நீங்கள் யோகா பண்ணலாம், இல்லை ஜிம் போகலாம், இல்லை வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் என்ன மாதிரி வேணால் போகலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு எக்ஸசைஸ்ன்றதை உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்கு ஒரு காம்னஸ்ன்றது கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிடாம ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க, உங்களை ரொம்ப நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் பண்ணாலே முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து அடுத்த ஸ்டேஜ் டாக்டர் கிட்ட போகணுன்றது. ஸோ நம்மளோட ஹெல்த்து பாடியெலாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மைண்டும் ரொம்ப முக்கியம். மைண்ட் இருந்தால் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பாடி சரியாக வேலை செய்யும், மைண்ட் இல்லைனா நம்ம பாடியும் சரியாக வேலை செய்யாது. ஸோ எந்த அளவுக்கு பாடி முக்கியமோ மைண்டு முக்கியம், மறந்துடாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் அபிப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு மற்ற எதனாச்சும் டவுட் இருக்குது, இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி எதனா டவுட்ஸ் இருந்தாலும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடலாம். பாய். பலவித ப்ராப்ளம்ஸ் will come and go, கொஞ்சம் chill பண்ணு மாப்பி.